அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் நவம்பர் 16, 2024, கார்த்திகை 1ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் மங்களகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லா எதை நினைத்தும் கலங்காதீர்கள். எல்லாம் ஒரு நாள் மாறும், இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற தன்னம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ், அதாவது அடிப்படை படிப்பு மற்றும் முன்னேற்ற படிப்பு அப்படின்னு நம்ம நேற்றே தமிழில் கொஞ்சம் அதை பார்த்தோம். ஸோ 2 கோர்ஸ் பண்ணுறவங்களும் இப்போ நம்மளுடைய நடையை தொடங்கலாம். இப்போ பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய முதல் நிகழ்வாக, எல்லா பயிற்சிகளையும் முயற்சிகளையும் தொடங்குவதற்கு முன்பாக முதல் நிகழ்வாக நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சம் நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களிடம் அருளாசி பெற்று நாம் நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நிகழ்ச்சிகளும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக, எல்லா செயல்களையும் தொடங்குவதற்கு முன்பாக நாம் முதலில் நாம் இவர்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை நமது வாழ்க்கைக்கு துணையாக இணையாக நமக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு தூண்டுகோலாக நம்மளை வழிநடத்த அவர்களை நாம் வேண்டி பயணிக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருப்போம்.
நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக நாம் பார்த்திருப்போம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருப்போம். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருப்போம். சுவாசத்தை சோதித்து பார்த்திருப்போம். இவைகள் எல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில் 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூற வேண்டிய தருணம். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிக்கும் நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்து நமது ஆழ் மனதில் 3 முக்கிய கேள்விகளை, முக்கிய கேள்விகளை எழுப்ப வேண்டும். முதல் கேள்வி, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 2வது கேள்வி, நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகள். நம்ம ஏன் இப்போ 8 நடை நடக்கிறோம் அப்படின்னா, நிச்சயமாக அதற்கான விளக்கத்தை உங்களுடைய ஆழ்மனம் தரும். நம்ம ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? அந்த கேள்வியும் நம்ம எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாரோட நம்ம பயணிக்கிறோம், யாரோட இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். 3வதாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி நமக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் இன்னைக்கு மடை மாற்றுவதற்கும் திசை மாற்றுவதற்கும் நம்மளை கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் செயல்படுகிறது. முழுக்க அதை மட்டுமே வைத்து நம்மை பகடைக்காயாக மாற்றக்கூடிய பல்வேறு நிறுவனங்களே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மை மடை மாற்றுவதற்கும் நம்மளை திசை மாற்றுவதற்கும் நம்மளுக்கு கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் நம்மளுக்கு மூளைச்சலவை செய்வதற்கும்னு பல்வேறு காரணிகளாக அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தான் உலகத்தில் இனிமே நம்ம எல்லாருமே ஜெயிச்சாகணும். உலகம் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் தான் நாமும் நமது சந்ததியினரும் ரொம்ப கவனமாக நம்ம இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி காணணும். கவனச்சிதறல், மடை மாற்றுதல், திசை திருப்புதல் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் அதில் சுதாரிப்பாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆழ்மனதில் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் அனைவரது இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதியை கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வாழ்த்துகளையும் வேண்டுதல்களையும் வைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் சகோதரி, வந்து இன்றைய தினம் பகுதியை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நான் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு சகிப்புத்தன்மைக்கான சர்வதேச தினம். நவம்பர் 16ஆம் தேதியை இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டாலரன்ஸ் அப்படின்னு கொண்டாடுறோம். நாம் ஒவ்வொரு நாளும் சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். இந்த உலகில் சகிப்புத்தன்மை ஏன் முக்கியம் அப்படிங்கிறத விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக கொண்டாடுற நாள் தான் இந்த நாள். 1995 யுனெஸ்கோவால் இந்த நாள் நிறுவப்பட்டு கொண்டாடுறோம். சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது அலட்சியம் இல்லை. சகிப்புத்தன்மை மட்டுமே இந்த உலகில் உள்ள கலப்பு சமூகங்களின் உயிர் வாழ்வை உறுதி செய்யும் அப்படிங்கிறத யுனெஸ்கோவால் அதிகாரப்பூர்வமாக இணையத்தில் எழுதியிருக்கிறாங்க. அதாவது சகிப்புத்தன்மையும் ஏற்றுக்கொள்வதும் தான் இந்த உலகத்தை வாழ்வதற்கு சிறந்த இடமாக உருவாக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மையை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். தனி மனித வாழ்வில் தொடங்கி பொது வாழ்க்கை, குடும்பம், அரசியல், கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு இந்த சமூகத்தில் நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் நாம் ஒரு ஆளுமை செலுத்துகிற ஆற்றல் நமக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு அற்புத பண்பு அப்படிங்கிறது சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. சகிப்புத்தன்மை மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஆனால் அதே இதில் சகிப்புத்தன்மையை இழந்துட்டா நம்ம நிலையே மாறிடும்.
வாழ்க்கை போகிற வழியும் நம்ம மாறிடும். எப்போ நம்ம சகிப்புத்தன்மையை மேற்கொள்கிறோமோ அப்போ நம்ம வியக்கத்தக்க வகையில் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனி மனித வாழ்க்கையில் சோதனைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. இன்பம் இருந்தால் துன்பம் வரும். அதே மாதிரி வாழ்க்கைன்னு இருந்தால் சோதனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த சோதனைகள் பல்வேறு வடிவங்களில் மனித வாழ்க்கையில் இடம்பெறும். அதில் ஒன்று தான் பசியும் பட்டினியும். ஏன்னா பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு பசி வந்துட்டா அந்த நேரத்தில் யார் என்ன சொன்னாலும் கோபம் வரும். அந்த கோபத்தை தடுத்து நம்ம சகிப்புத்தன்மையோடு நாம் இருக்க பழகிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி தான் நோயும். நோய் வந்துருச்சு அப்படின்னா அது மனிதனை முடக்கி போடும். அந்த நேரத்தில் சகிப்புத்தன்மை முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மனிதனுக்கு இருக்கிற இயல்பான குணம் அப்படிங்கிறது பதிலுக்கு பதில் பேசணும் அப்படிங்கிறது. அவன் நம்மளை பேசிட்டா நாம் அதே மாதிரி அவனை திரும்ப நம்ம திட்டிடணும், பேசிடணும். அவன் நம்மளை அடிச்சிட்டா நாமளும் அடிச்சிடணும் அப்படின்னு எல்லாருக்குமே அந்த கோபம் வரும். ஆனால் அந்த இடத்துல கோபப்படாமல் அவங்க அப்படிதான், அவங்களோட இயல்பு அது அப்படின்னு அவங்கள நாம் அப்படியே ஏற்றுக்கிட்டு நாம் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா, நாம் சகிப்புத்தன்மையோட வாழ்ந்தோம் அப்படின்னா நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இந்த மனித குலத்துக்கு தேவையான அன்பு, பரிவு, ஒற்றுமை அப்படின்னு நிறைய உயர்ந்த குணங்கள் சொல்லுவாங்க. அந்த எல்லா உயர்ந்த குணங்களுக்குமே அடிப்படை குணம் சகிப்புத்தன்மை தான். சகிப்புத்தன்மை இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதுக்கு நம்ம மனம், புத்தி, உடலை சமநிலையில் வச்சிருக்கிறது அவசியம் அப்படிங்கிறது தான் நம்ம டைகர் கிளப்பில் நம்ம ஆசான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம் மனம், புத்தி, உடல் சமநிலையில் இருந்தது அப்படின்னா என்ன நடந்தாலும் யார் நம்மளை என்ன சொன்னாலும் நம்ம ஆசான் சொல்லி கொடுத்த மாதிரி அவங்கள நாம் அப்படியே ஏற்றுக்கிட்டு அவங்களோட குணம் அப்படி, நான் இப்படித்தான் அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதையும் மீறி நிறைய விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதை நம்ம ஆசான் நமக்கு மௌன தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த மௌன தியானம் மூலமாக நம்ம மனசை தினம் தினம் சுத்தப்படுத்தி நாம் மனம், புத்தி, உடலை சம நிலையில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம சகிப்புத்தன்மையோட நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அனைவருக்கும் சகிப்புத்தன்மைக்கான சர்வதேச தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கும் நன்றி, பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்கியிருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம இன்னைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தினம் அப்படிங்கிறது சகிப்புத்தன்மைக்கான சர்வதேச தினம். அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டாலரன்ஸ். ஸோ சகிப்புத்தன்மைக்கான சர்வதேச தினம் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி கொண்டாடி கொண்டு இருக்கிறோம், கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இதை உலகம், சர்வதேச உலகம் கொண்டாடுகிறது அப்படிங்கிறத சொன்னாங்க. நிறைய சகிப்புத்தன்மையை பற்றி சொன்னாங்க. நம்மளுடைய மனம், புத்தி, உடல் அதையெல்லாம் பற்றி சொல்லியிருந்தாங்க. சகிப்புத்தன்மை அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு தினம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இதெல்லாம் மறைந்து கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது, இது மறைந்து விடக்கூடாது, மாறிவிடக்கூடாதுன்னு நம்ம எப்படி நம்மளுடைய பாரம்பரியத்தில் நிறைய விஷயத்தை நம்ம கடைபிடிக்கிறோமோ, அதை நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்குறோமோ. இப்போ உதாரணத்திற்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விளையாட்டுகள் காணாமல் போகிறது, நிறைய மொழிகள் காணாமல் போகிறது, நிறைய பழக்க வழக்கங்கள். இப்போ ஒரு எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படின்னே வைத்துக்கொள்வோமே, இதெல்லாம் காணாமல் போகிறது. அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம்னா அதை நினைவூட்டுறோம், அதை ஞாபகப்படுத்துகிறோம், அதை பழக்கப்படுத்துகிறோம். அதுபோல் இந்த மாதிரியான குணங்கள் கூட இன்றைக்கி காணாமல் போகிறது, மறைந்து விடுகிறது, மறந்து விடுகிறார்கள். அப்படிங்கிறதுனால தானே இதெல்லாம் கொண்டாடுகிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றியது. ஏன்னா இன்றைக்கி ஐநா அமைப்பு இதை செயல்படுத்துகிறது, இந்த தினத்தை கொண்டாடணும் அப்படின்னு வலியுறுத்துகிறது. அப்படின்னா சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இன்றைக்கி காணாமல் போகிறது. சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருந்தால்தான் என்னை கேட்டால் மனிதன். சகிப்புத்தன்மை இருந்தால்தான் நம்ம பிறர் மதிக்கவே முடியும்.
நம்ம சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னா நம்ம இந்த சகிப்புத்தன்மையை எங்கே கொண்டு போய் ஒப்பிடுவோம் அப்படின்னா, எப்போதுமே ஒரு திருமணமான பெண்ணிடம் வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்லி அனுப்புவாங்க. முன்னெல்லாம் கொஞ்சம் நீ வந்து ஏற்றுக்கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், எது சொன்னாலும் எது செய்தாலும் நீ வந்து அதை பக்குவமாக எடுத்துக்க அப்படின்னு பெண்ணுக்கு மட்டுமே கற்றுக் கொடுப்பாங்க. ஒருவேளை பெண்ணுக்கு மட்டுமே கற்றுக் கொடுத்ததுனால தான் என்னவோ பெண்களுக்கு சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது அதிகம் எனக்கு தெரிந்து. நான் பார்த்த வரையில், நான் பார்த்த பெண்கள் உங்கள் எல்லாரையுமே சேர்த்து சொல்கிறேன், என்னுடைய சகோதர சகோதரிகளான உங்களை, என்னுடைய அம்மா மாதிரி இருக்கக்கூடிய உங்களை எல்லாரையுமே சேர்த்து சொல்கிறேன். சகிப்புத்தன்மை, ஏன்னா சகிப்புத்தன்மை இருந்தால் தான் டைகர் கிளப்லேயே இருக்க முடியும். நான் அப்படித்தான் யோசிப்பேன். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஏற்று அதை பழக்கப்படுத்தி அதை வழக்கப்படுத்தணும், அதுக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும். சிலருக்கு இருக்காது, இல்லைன்னா அவங்க வெளியேறிடுவாங்க. இப்படி நான் எல்லா இடத்துலையுமே யோசிப்பேன். ஸோ அதுபோல் பெண்களுக்கு அதிகமாக அது சொல்லி கொடுத்ததுனால அது அவங்களிடத்தில் இருக்குது அப்படிங்கிறதும் ஆண்கள் இடத்தில், ஏன்னா அதையே ஒரு உதாரணமாக கூட எடுத்துக்கலாம். டைகர் கிளப்பில் அதிகமாக உறுப்பினர்கள் அப்படிங்கிறது பார்த்தா பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஆண்கள் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தோம்னா கொஞ்சம் குறைவு தான். ஏன் அப்படின்னா அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றுகிறது. ஆனால் பெண்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. உலகில் மனிதனாய் பிறக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே இந்த குணம் இயற்கையாகவே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இல்லைன்னா சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் நினைவுபடுத்தும் விதமாக ஒரு குணத்திற்கு கூட அந்த சகிப்புத்தன்மைக்கான சர்வதேச தினம் அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுகிறோம் அப்படின்னு கேள்விப்படும்போது உண்மையிலேயே எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் அந்த ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நிச்சயமாக இது நாம் பிறருக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்கிறது தான், பிறர் நிலையிலிருந்து யோசிச்சிட்டாலே வந்துடும். அடுத்தவங்க நிலையிலிருந்து ஒரு உதாரணத்திற்கு இப்போ நான் வந்து ஒரு நபர் நீங்கள் ஏன் நடக்கலை அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கிறேங்களேன். அவங்க லட்சம் காரணம் சொல்லுவாங்க, லட்சம் காரணம் சொல்லுவாங்க. அந்த காரணத்தில் நான் இருந்து யோசிக்கணும். ஆனாலும் நான் அதை காது கொடுத்து கேட்டுட்டு அதற்கான வழியை நான் சொல்லுவேன். என் இடத்தில் பேசினா நான் வழி சொல்லுவேன், இப்படி இப்படி அப்படின்ட்டு. அப்போது பிறர் நிலையில் நான் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னா டைகர் கிளப்பில் ஒரு ஆரம்பத்தில் அப்படி தான் நான் இருக்கணும்னு தொடங்கினேன். ஆனால் ஃபேமிலி டீமில் தான் இல்லை இல்லை நீங்கள் கொஞ்சம் ஒரு மிலிட்ரி போல் நடந்துடாதீங்க, இது கொஞ்சம் நம்ம வந்து அந்த சகிப்புத்தன்மை நம்ம இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் அவங்க சொல்லி, அது கொஞ்சம் நான் லூஸில் விட்டதுனால தான் அப்படி ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இடையில நான் யோசிப்பேன். ஆனாலும் அது இருந்தால்தான் மனிதன்னு முதல்ல நம்ம தொடங்கும் பொழுதே சொல்லிட்டோம். ஸோ ஆனால் பேர் கிளப்பு பேர் என்னவோ டைகர் இல்லையா, அதனால் அது இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றுகிறது. சரி, நம்ம இந்த விஷயத்தோடு ஒப்பிட்டதுனால. ஆனால் இந்த சகிப்புத்தன்மையை நம்ம இடத்துல இருக்கும், அந்த குணம் இருக்கும், இயற்கையாகவே இருக்கும். டைகர் கிளப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இன்னும் அதை கூடுதலாக வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் மகாத்மா காந்தியடிகளாகட்டும், இயேசுநாதராகட்டும், புத்தராகட்டும், இவங்களெல்லாம் சகிப்புத்தன்மையை வளர்த்ததுனால்தான் இன்றைக்கி அவர்கள் மகான்களாக வணங்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஸோ நாம் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மையை இன்னும் வளர்த்து கொண்டே போக வேண்டும். ஸோ வளர்வதற்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறத இந்த சர்வதேச சகிப்புத்தன்மைக்கான தினத்தில் நான் உங்களிடத்தில் வலியுறுத்துகிறேன். ஸோ எல்லோருக்கும் என்னுடைய இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சகிப்புத்தன்மைக்கான சர்வதேச தின வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த அற்புதமான இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து தந்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர், அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கிய குறிப்பு கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை.
இவங்க நார்த் சோன் டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ அதை வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலையை சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது வாருங்கள் அந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மூளைய ஆரோக்கியமா சுறுசுறுப்பா வச்சுக்கக்கூடிய முக்கியமான உணவுகள். இன்னைக்கு நம்ம எங்கிட்டு இருக்கோம்னா, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுன்னா, சுத்தி இருக்க எல்லாத்தையும் பார்க்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுதுன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த மூளை தான். மொத்தமா நம்மள அது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ மூளை ஆரோக்கியமா இருந்தா தானே நம்மளால ஆரோக்கியமா சுறுசுறுப்பா செயல்பட முடியும். டாக்டர் பிலிப் லீ இவர் ஒரு நியூராலஜிஸ்ட். 2 பிரெயின் டயட்டை நமக்காக சஜஸ்ட் பண்றாரு. இந்த 2 டயட்ல எது உங்களுக்கு சரின்னு படுதோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 1 மெடிட்டரேனியன் டயட். நம்பர் 2 மைண்ட் டயட். இது ரெண்டையும் இப்ப விரிவா பார்க்கலாம். டயட் நம்பர் 1 மெடிட்டரேனியன் டயட். அப்போ 1950s டைம். இந்த உலகத்துல ஒரு கூட்டம் மட்டும் சம ஆரோக்கியமா இருந்தாங்க. இருதயம் சம்பந்தப்பட்ட நோயே இல்ல, மத்த நோய்களாலையும் பெருசா பாதிக்கப்படல. எல்லாத்துக்கும் மேல நீண்ட காலம் வாழ்ந்தாங்க. சோ அந்த மக்கள் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த மக்கள் எந்த பகுதியில வாழ்ந்தாங்கன்னா, மெடிட்டரேனியன் கடற்பகுதியில வாழ்ந்தாங்க. லைக் கிரீஸ், இட்டாலி, ஸ்பெயின், மொரோக்கோ, ஈஜிப்ட், லெபனான் இந்த மாதிரி நாடுகள்லாம் வரும். இவங்க சாப்பிடுற உணவெல்லாம் கணக்கெடுத்து ரிசர்ச் பண்ணிதான் இந்த மெடிட்டரேனியன் டயட்டை உலகம் முழுக்க அறிவிச்சாங்க. அப்படியே பின்னாடி போனோம்னா, மெடிட்டரேனியன் கடற்பகுதியில அதிகமா ஆலிவ் மரங்கள் தான் இருந்தது. அதனால ஆரம்பத்துல மக்கள் எல்லாரும் பிரெட், ஆலிவ் ஆயில், வைன் இந்த 3ஓட காம்பினேஷன்ல தான் சாப்பிட்டாங்க. எக்ஸ்ட்ராவா ஆடுங்க கறக்குற பால்ல இருந்து சீஸ் செஞ்சு அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. கீரை வகைகளும் சேர்த்துக்கிட்டாங்க. பண்டிகை, திருமணம் இப்படி முக்கியமான நாட்கள்ல மட்டும்தான் மாமிசம் சாப்பிட்டாங்க. அப்புறம் பார்பேரியன்ஸ் ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க அடிஷனலா சில உணவுகளை ஆட் பண்ணாங்க. அப்படியே அரபியர்கள், வெள்ளையர்கள்னு புதுசா டிஷ் ஆட் ஆகிட்டே போச்சு. ஆனா எல்லாமே ஆரோக்கியமான பட்டியலா தான் இருந்தது. சரி, இந்த மெடிட்டரேனியன் டயட்ல என்னதான் சாப்பிடணும்? ஹைலைட் என்னன்னா, இந்த சாப்பாடு சூப்பர் டேஸ்டாவும் இருக்கும், ஆரோக்கியமானதாவும் இருக்கும். பழங்கள், காய்கறிகள், பயிர்கள், ஆரோக்கியமான ஃபேட்ஸ்னு பக்கா ஹெல்தியான டயட் இது. மூளை அதிவேகத்துல வேலை செய்யும். எதை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும்? காய்கறிகள், பழங்கள், நட்ஸ், விதைகள், கீரைகள், உருளைக்கிழங்கு, முழு தானியங்கள், மீன், கடல் உணவுகள், எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில். எதை மாடரேட்டா எடுத்துக்கணும்? முட்டை, சீஸ், தயிர், ரெட் வைன், சிக்கன் இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவா எடுத்துக்கலாம். மொத்தமா அவாய்ட் பண்ண வேண்டியது, இல்ல ரொம்ப கம்மியா சாப்பிட வேண்டியதுன்னு பார்த்தா, மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி மாதிரி ரெட் மீட் வகைகள், சர்க்கரை அதிகமா இருக்க ட்ரிங்க்ஸ், சாப்பாடு, ப்ராசஸ் பண்ண உணவுகள், இறைச்சிகள் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படியே சாப்பிட்டுறதா இருந்தா ரொம்பவே ரேரா சாப்பிட்டுக்கலாம். இது தாண்டி எப்படி மெடிட்டரேனியன் மக்கள் வாழ்ந்தாங்கன்னு அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் பார்க்கணும். போன் பார்த்துட்டோ டிவி பார்த்துட்டோ சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பாட்டுல உப்பு, சாஸ் இதெல்லாம் போட்டு சாப்பிடாம ஸ்பைசஸ், ஹர்ப்ஸ் தான் போட்டு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்றேன். அதிகமா பிளான் ஃபுட் சாப்பிடணும். அனிமல் ப்ராடக்ட்ஸை லிமிட் பண்ணிக்கணும். வாரத்துக்கு 2 தடவை மீன், கடல் உணவுகள் எல்லாம் சாப்பிடணும். காய்கறின்னு பார்த்தா தக்காளி, ப்ராக்கலி, கீரைகள், வெங்காயம், காலிஃபிளவர், கேரட், முளைக்கட்டின பயிர்கள், வெள்ளரிக்காய், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் முக்கியமா சேர்த்துக்கணும். பழங்கள்ல ஆப்பிள், வாழைப்பழம், ஸ்ட்ராபெரிஸ், திராட்சை, அத்திப்பழம், மெலான்ஸ், பேரிக்காய் இதெல்லாம். ட்ரை ஃப்ரூட் சீட்ஸ்ல பாதாம், வால்நட், ஹேசல்நட், முந்திரி, சூரியகாந்தி விதை, பூசணி விதை, பேரிச்சம்பழம் இப்படி எடுத்துக்கணும். பீன்ஸ், பட்டாணி, தானியங்கள், பயிர்கள், வேர்க்கடலை, கோதுமை சேர்த்த உணவுகள் இதெல்லாம் சேர்த்துக்கணும். கடல் பக்கம் போனா சால்மன் மீன், டூனா மீன், சிப்பிகள், இறால், நண்டு இதெல்லாம் சேர்த்துக்கணும். கோழி, வாத்து, டர்க்கி அதோட முட்டைங்க இதெல்லாம் சாப்பிடலாம், ஆனா மாடரேட்டா சாப்பிடணும். சீஸ், தயிரும் சேர்த்துக்கலாம். பூண்டு, துளசி, புதினா, ரோஸ்மெரி, பட்டை, பெப்பர் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்க எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆயில், அவகேடோ இதெல்லாம் சாப்பிடலாம். இததான் மெடிட்டரேனியன் டயட்ல அதிகம் சேர்த்துக்கணும். நன்றி. இந்த அற்புதமான ஆடியோக்கு இடையில என்னுடைய குரல் கேட்டதற்கு நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். காரணம், நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 21 நிமிடம் அப்படிங்கிறது அதிமுக்கியமானது என்பதை நாம் அறிவோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆடியோவை நம்ம இடைவெளிக்கு பிறகு கேட்க போயிடும். இப்போது நாம் எல்லாரும் நம்மளுடைய தொடங்கின திசைக்கு வந்து நிற்க போகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கினவங்க, தெற்கு வடக்காக தொடங்கினவங்க அந்தந்த திசையில் வந்து நின்றுட்டு இப்போ நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்தல், சுவாசத்தை சோதித்து பார்த்தல் இவைகளெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம்.
ஸோ பார்த்துட்டு இப்போ நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிறோம். ஸோ தண்ணீர் பருகுதலை பற்றி பல்வேறு நாட்கள் பல்வேறு விதமாக பல விதத்தில் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ நீங்கள் ஆனால் கவனத்தோடு இருக்க மாட்டீங்கிறது மட்டும் எனக்கு நினைவில் வந்து போகுது. ஸோ தண்ணீரை குடிக்கும் பொழுது நீரில் தான் கவனம் இருக்கணும். ஒருவேளை இப்போ நான் சொன்னது நிறைய பேருக்கு ஆஹா கரெக்டாக சொல்கிறாரேன்னு தோணுச்சுன்னா நீங்கள் சரியாக தண்ணியை குடிக்கலேன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ கூட நான் பேசுகிறது உங்கள் காதில் கேட்கக்கூடாது. நீங்கள் தண்ணியை பருகி முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஆடியோவை கேட்டிங்கன்னா ஓகே. அதாவது பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தண்ணி குடிக்கலாம், ஒன்றும் தவறொன்றும் இல்லை. தண்ணீர் குடிப்பதற்கான இடைவெளியில் இந்த விஷயம் நம்ம பேசுவது வழக்கம். இப்போது நம்மளுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்து கமெண்ட் பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். டிஏ ரிப்போர்ட் நீங்கள் அனுப்புகிறீங்களா? ஏன் டிஏ ரிப்போர்ட்டை பற்றி நான் இப்போ கேட்குறேன் அப்படின்னா, டிஏ ரிப்போர்ட்டில் உள்ள விஷயத்தை தான் இப்போது நம்ம அந்த ஆடியோவில் கேட்டிருப்போம் அல்லது இனிமேல் கேட்க போகிறோம். ஸோ டிஏ ரிப்போர்ட் அப்படிங்கிறது நான் இந்த மாதத்துக்கு எடுத்து செக் பண்ணதில் நிறைய பேர் வெளியிடுறதே இல்லை, நிறைய பேர் அனுப்புகிறதே இல்லை. ஸோ டிஏ ரிப்போர்ட் நீங்கள் அனுப்புகிறீங்களா? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பார்க்கலாம் எத்தனை பேர் விடையளிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம டிஏ ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் இந்த ஆடியோவிலேருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் நிச்சயமாக டிஏ ரிப்போர்ட் அனுப்புகிறேன், இனிமேல் அனுப்புவேன்னு கூட ஒரு உறுதி கொடுத்துட்டு போங்க. நீங்கள் இந்த இடத்துல என்ன உறுதி கொடுக்குறீங்களோ அது நடக்கும். ஸோ அதுக்கு இந்த இடம், இந்த தருவாய், இந்த நேரம் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். ஸோ உறுதியை கொடுத்துட்டு நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் ஆடியோ கேட்டு செஞ்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேளுங்க. இந்த ஆடியோவில் நிறைய விஷயங்களை இந்த ஆடியோ உள்ளடக்கியதாக இருக்கும், ஆரோக்கிய குறிப்பாக இருக்கும். ஸோ இப்போது நாம் பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்கள் எல்லாருமே நீங்கள் அந்த கேள்விக்கு டிஏ ரிப்போர்ட் அனுப்புறீங்களாங்கிற கேள்விக்கு பதில் அளிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையோடு இப்போ நம்மளுடைய அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவேளைக்கு முன்பாக ஒரு ஆடியோ கேட்டோம்ல, அந்த ஆடியோவில் நான் குறுக்க வந்ததில்ல. இப்போ அந்த ஆடியோவை முழுமையாக கேட்க போகிறோம். இப்போ வாங்க அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். சுகர் இருக்க ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம், சோடா, சிரப், பேக்கிங் ஐட்டம்ஸ், மைதா பிரெட்டு, மைதா பாஸ்தா இதெல்லாம் தவிர்த்துக்கணும். பொரிச்ச சாப்பாடு, ப்ராசஸ் பண்ணப்பட்ட சாப்பாடு, ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் தவிர்க்கணும். நல்லா தண்ணி குடிக்கணும். காஃபி, டீ குடிச்சாலும் சக்கரை இல்லாம குடிக்கிறது நல்லது. ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கணும், சக்கரை போடாம குடிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் வெளிநாட்டு உணவு முறையா காஸ்ட்லியா தெரியும், ஆனா இதை நம்ம பட்ஜெட்குள்ள போடலாம். ஓட்ஸ், பட்டாணி, கருப்பரிசிய பல்கா வாங்கி வச்சுக்கோங்க. நார்மல் அரிசிக்கு பதிலா கருப்பரிசி சோறு வச்சு சாப்பிடுங்க. உப்பு போட வேண்டாம். பாதாம், வால்நட்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிடுறதுதான். சோ மொத்தமா வாங்கி வச்சு ஸ்நாக்ஸா சாப்பிடுங்க. தினமும் ஏதாவது ஒரு காய்கறி கூட்டு, அதிக எண்ணெய் ஊத்தாம ஆலிவ் ஆயில் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா கம்மி எண்ணெயில சமைக்கணும். தினமும் கீரைங்க எடுத்துக்கிறது நல்லது. வகை வகையா கீரைங்க சாப்பிடலாம். ஃப்ரெஷ்ஷான பழங்கள் வாங்கி அப்பப்ப சாப்பிடுங்க. வெளிய பொருட்களை வாங்காம வீட்லயே சட்னி, சாஸ் இதெல்லாம் ஹெல்தியா ரெடி பண்ணுங்க. ஃபிஷ் வாரத்துக்கு 2 முறை சாப்பிடலாம். அதுவும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்க சால்மன் மாதிரி மீனை நீங்க அதிகம் சாப்பிடலாம். சிக்கன் அப்பப்ப சாப்பிடலாம், தினமும் சாப்பிடக்கூடாது. நீங்க வெளிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறீங்கன்னா கூட மீன் வாங்கி சாப்பிடுங்க. பொரிச்ச கோழி, எண்ணெயில பொரிச்ச ஐட்டம்ஸ் இல்லாம கிரில் பண்ண ஐட்டம்ஸ வாங்குங்க. பிரெட் கூட மைதா இல்லாம கோதுமையா இருக்க மாதிரி பாத்துக்கங்க. எப்பாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கலாம், அப்பதான் கிரேவிங்ஸ் அடங்கும். இப்படிதான் மெடிட்டரேனியன் டயட் இருக்கும். இந்த டயட்டை ஃபாலோ பண்றதால அல்சைமர்ஸ், டிமென்ஷியா மாதிரி மறதி சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. இதய நோய், வாதம் எல்லாம் வராது. நோய் இல்லாம இருந்தாலே நிம்மதி இருக்கும். ஆயுட்காலம் அதிகமாகும். மூட்டு சம்பந்தப்பட்ட நோய்களும் இல்லாம போகுது. சோ இந்த மெடிட்டரேனியன் டயட்ல நம்ம சாப்பிடுற பிளான்ட் பேஸ்டு ஃபுட்ஸ், காய்கறிங்க, பழங்கள், தானியங்கள், பயிர்கள், விதைகள், நட்ஸ், பீன்ஸ் இதெல்லாமே ஆல்மோஸ்ட் 3/4 சத்துக்களை கொடுத்துரும். எக்ஸ்ட்ராவா மீன், கறி, ஃபேட்டுக்காக ஆலிவ் ஆயில் இப்படி சாப்பிடுறோம். ரொம்ப முக்கியமா தண்ணி நல்லா குடிக்கணும். அடுத்து டயட் நம்பர் 2, மைண்ட் டயட். இது மெடிட்டரேனியன் டயட், அப்புறம் டயட்ரி அப்ரோச்சஸ் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன் இப்படின்னு சொல்லப்படுற டேஷ் டயட்டும் சேர்ந்தது. சோ மெடிட்டரேனியன் டேஷ் இன்டர்வென்ஷன் ஃபார் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிலே அப்படிங்கிற பேரை சுருக்கி மைண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதாவது மூளையில ஏற்படக்கூடிய குறைபாடுகள், மூளை அணுக்கள் அழியிறது இதெல்லாத்தையும் ரொம்ப தாமதப்படுத்துறதுக்கு ஏத்த டயட் தான் இந்த மைண்ட் டயட்.
இதுல பச்சை நிற காய்கறிகள் கீரைங்க தான் மெயினா சாப்பிடுவாங்க. ப்ளூபெர்ரி, ராஸ்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, பிளாக்பெர்ரி மாதிரி பெர்ரி வகைகளை எடுத்துக்கலாம். இது மூளைக்கு ரொம்பவே நல்லது. பெர்ரிஸ் எல்லாம் காஸ்ட்லி, எங்க போறதுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நம்மகிட்ட ஒரு சூப்பர் ஐட்டம் இருக்கு. நவ்வா பழம்னு சொல்லுவாங்க. பர்பிள் கலர்ல உருண்டியா இருக்கும். அதுல சர்க்கரை போட்டு சாப்பிடுவாங்க, உப்பு போட்டு சாப்பிடுவாங்க, சும்மா கூட கடிச்சு சாப்பிடுவாங்க. சுவை கொஞ்சம் துவர்ப்பாவும் லைட்டா இனிப்பாவும் இருக்கும். இது லோக்கல்லயே 10 ரூபா 20 ரூபான்னு கிடைக்கும். இந்த பெர்ரி போதும் மூளைய வேகமா செயல்பட வைக்க. நட்ஸ், ஆலிவ் ஆயில், வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் மீன், சிக்கன், இப்படி மெடிட்டரேனியன் டயட் சேர்த்துதான் இந்த டயட் இருக்கும். இந்த 2 டயட்டும் மூளையோட செயல்பாடு அதிகமாக்கும். பிளஸ் மூளை சீக்கிரம் வயசாகாத மாதிரி பாத்துக்கும். இந்த டயட்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணலாம். இல்ல நார்மலா ஒவ்வொரு ஃபுட்ஸையும் விலைக்கு சொல்லுங்க, நான் பார்த்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாலும் அதுக்கும் லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் பி, ஹெல்தி ஃபேட்ஸ், ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் இருக்க ஃபுட்ஸ் தான் சேர்த்துக்கணும். நம்பர் 1, ஆயிலி ஃபிஷ். ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் மெயினா மீன் வகைகள்ல இருக்கு. நம்ம மூளை 60% ஃபேட்டால செய்யப்பட்டது. அதுல 50% பிரெயின் ஃபேட்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். இதுதான் மூளையை பெட்டரா கட்டமைக்கும். மூளை அணுக்களான நர்வ் செல்ஸை பத்திரமா பாத்துக்கும். சோ ஞாபக சக்தி, கத்துக்கிறது இதெல்லாம் அதிகமாகும். கிழங்கான்னு தமிழ்ல சொல்ற சால்மன் மீன், ட்ரவுட் மீன் இதெல்லாமே மூளைக்கு நல்லது. அல்சைமஸ் மாதிரி மெமரி லாஸ் நோய்களை இது தடுக்கும். அடுத்த நம்பர் 2, பெர்ரிஸ். நான் மைண்ட் டயட்ல சொன்னதுதான். பெர்ரிஸ்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. இது செல்கள் சீக்கிரமா வயசாகி இருக்கிறத தடுக்கும். செல்கள் எல்லாம் இளமையா இருக்க உதவும். பெர்ரி வகைகள் கிடைக்கல இல்ல காஸ்ட்லியா இருக்குன்னா நான் சொன்ன நவ்வா பழத்தை எடுத்துக்கலாம். இந்த பெர்ரிஸ் எல்லாம் மூளையில இருக்க நர்வ் செல்ஸ் ஒன்னோட ஒன்னு தொடர்பு கொள்ள, பேசிக்க உதவும். மூளையோட ஞாபக சக்தி அதிகப்படுத்தும். புதுசா கனெக்ஷன்ஸை மூளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி மறக்கிறது, மனப்பாடம் பண்ண முடியாம போறது, கவனம் செலுத்த முடியாம போறது இதெல்லாம் தவிர்க்க முடியும். அடுத்ததா நம்பர் 3, முழு தானியங்கள். சுகர் அதிகமா இருந்தா மூளையோட செயல்திறன் கம்மியாயிடுமா. ரிஃபைன் பண்ணப்பட்ட பயிர்கள், மாவுகள் இதெல்லாம் விட முழு தானியங்கள் சாப்பிடுறப்போ ரத்தத்துல வெளியாகிற சுகரோட அளவு நிதானமாகும். மெதுவா உணவை செரிக்க வச்சு சர்க்கரை அளவை கொஞ்சம் கொஞ்சமா உடல்ல செலுத்தும். ரத்தத்துல கலந்து ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் மூளைக்கு போகும். சோ முழு தானியத்துல செஞ்ச பிரெட், பாஸ்தா எடுத்துக்கணும். கருப்பரிசி, ஓட்ஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்பர் 4, பச்சை நிற காய்கறிகள். ப்ராக்கலி, கீரைகள், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாமே மூளைக்கு ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கு, விட்டமின்ஸும் இருக்கு. இது மூளையில ஏற்படுற வீக்கத்தை குறைக்கும். மறதி நோய்களை எதிர்த்து சண்டை போடும். அடுத்து நம்பர் 5, நட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஆயிலி ஃபிஷ் மாதிரி தான் இதுலயும் நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கு. விட்டமின் ஈயும் அதிகமா இருக்கிறதால வயசாகிற ப்ராசஸ கம்மி பண்ணிக்க முடியும். மெமரி லாஸ் வராம தடுக்க முடியும். அடிக்கடி நட்ஸ் சாப்பிடுற பெண்கள் இளமையா இருக்கிறதாவும் ரிசர்ச்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால நட்ஸ், சீட்ஸ் எல்லாம் ஸ்நாக்ஸா சாப்பிடுங்க. அடுத்து நம்பர் 6, ஃப்ரூட்ஸ். ஆரஞ்சஸ்ல விட்டமின் சி இருக்கு. பிளஸ் நம்மளோட மொத்த மூளை செயல்பாடுகளையும் அதிகரிச்சு மூளையோட ஆரோக்கியத்தை பூஸ்ட் பண்ணவும் இது உதவும். சோ வயசாகிறப்போ வர உடல் பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்க முடியும். கொய்யாப்பழம், கிவி, தக்காளி, கொடமிளகா இதெல்லாம் கூட வைட்டமின் சி இருக்கு. மூளைக்கு நல்ல உணவு. அவகேடோ ரொம்பவே சிறந்த பழம். ஏன்னா ஃபேட்டும் இருக்கும், ஹெல்தியான ஃபேட்டா இருக்கும். ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணும். மூளையோட செயல்பாட சீரா வைக்கும். வெறும் மூளைக்கு மட்டும் இல்ல, உடல்ல இருக்க எல்லா ஆர்கன்ஸுக்கும் இந்த அவகேடோ நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கும். எல்லா வயசுல உள்ளவங்களுமே இதை சாப்பிடலாம். அடுத்து நம்பர் 7, முட்டைங்க. முட்டையில ஒரு மொத்த உயிரோட சத்து இருக்கு. கோழி குஞ்சு உள்ளே வளர்ந்து ஹெல்தியா வெளியே வர்றதுக்கான மொத்த சத்தும் அந்த முட்டையில தான் இருக்கு. ஞாபக சக்தி அதிகமாகும். வைட்டமின் B6, B12, ஃபோலிக் ஆசிட் இதெல்லாமே அதுல இருக்கு. சோ மூளை காலப்போக்குல சுருங்காது. மூளையோட செயல்பாடுகளும் இளமையாவே இருக்கும். இதுல மஞ்சள் கருவுல கோலன் அப்படிங்கிற சூப்பர் சோர்ஸ் இருக்கு. இதுதான் நம்ம மூளையோட செயல்பாடை அதிகப்படுத்தி ஞாபக சக்தியை பூஸ்ட் பண்ணுதுன்னு நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. அடுத்து நம்பர் 8, டார்க் சாக்லேட். சாக்லேட் விரும்புறவங்களுக்கு இது நல்ல ஃபுட் தான். இதுல அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. பிளஸ் எக்ஸ்ட்ராவா சில ஊட்டச்சத்துக்களும் இருக்கு. சோ ஞாபகம், கவனம் எல்லாமே அதிகமாகும். இதுல இருக்க பிளாவனாய்ட்ஸ் நம்மள சீக்கிரமே நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண வைக்கும். பிரெயின் வேகமா வேலை செய்யும். காலத்துக்கும் இளமையா இருக்கும். இந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்டா நம்ம மூளையோட செயல்பாடு அதிகரிச்சு ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். பட் இன்னும் சில விஷயங்களை செய்யணும். நல்லா தூங்கணும். ஒரு நாளைக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். உடற்பயிற்சி செய்யணும். மெடிடேஷன், யோகா மாதிரி ரிலாக்ஸ் பண்ற பயிற்சிகளை செய்யணும். ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கணும். என்னைக்குமே அதிகமாக சாப்பிட கூடாது, சாப்பிடாமலும் இருக்க கூடாது. முக்கியமா பிரேக்ஃபாஸ்ட மிஸ் பண்ணிடவே கூடாது. சோ அந்த 2 டயட்ஸும் ஃபாலோ பண்ணலாம். நான் சொன்ன ஃபுட் லிஸ்ட்ல இருந்தும் சாப்பிட்டுக்கலாம். இப்பவே மூளையோட ஆரோக்கியத்தை பாருங்க. அவ்வளவுதான், நம்ம படிக்கிற வயசெல்லாம் போயாச்சு. இனி எதுக்குன்னு நினைக்க வேண்டாம். வயசு ஆக தான் உங்க மூளையோட ஆரோக்கியம் இன்னுமே முக்கியம். சோ இன்னும் கூட லேட் ஆயிடல, இப்ப தெரிஞ்சாச்சுல்ல. இனி மூளைய ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய உணவுகளை பார்த்து சாப்பிடுங்க. என்னைக்கும் மூளை யங்காவே இருக்கும். நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து டைகர் கிளப்பை பொறுத்தவரையே டயட் அப்படின்னு ஒன்று செய்யவே மாட்டோம், சொல்லவே மாட்டோம்.
ஆனால் டிஏ ரிப்போர்ட் அப்படிங்கிறத எல்லாரும் நிச்சயமாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி கூட உங்களுக்கு கேள்வியில் கூட உங்களை சொல்லியிருந்தேன். ஸோ டிஏ ரிப்போர்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதுகெலும்பு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ டிஏ ரிப்போர்ட் ஃபில் பண்ணுங்கள். அப்போ டயட் சொல்ல மாட்டீங்களா, இந்த ஆடியோவுக்கான விளக்கம் கொடுக்க மாட்டீங்களான்னா, இந்த ஆடியோலேயே நல்ல விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அந்த ஆடியோவை நம்ம 2ஆக கட் பண்ணி போட்டதுனால நிறைய பேருக்கு அது நினைவில் இல்லாமல் போகலாம். ஆனால் 1ற்கு 2 முறை கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதில்ல. இப்போ வாங்க மீண்டும் அந்த ஆடியோவை முழுமையாக கேட்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மூளைய ஆரோக்கியமா சுறுசுறுப்பா வச்சுக்கக்கூடிய முக்கியமான உணவுகள். இன்னைக்கு நம்ம எங்கிட்டு இருக்கோம்னா, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுன்னா, சுத்தி இருக்க எல்லாத்தையும் பார்க்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுதுன்னா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மூளை தான். மொத்தமா நம்மள அது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ மூளை ஆரோக்கியமா இருந்தா தானே நம்மளால ஆரோக்கியமா சுறுசுறுப்பா செயல்பட முடியும். டாக்டர் பிலிப் லீ, இவர் ஒரு நியூராலஜிஸ்ட், 2 பிரெயின் டயட்டை நமக்காக சஜஸ்ட் பண்றாரு. இந்த 2 டயட்ல எது உங்களுக்கு சரின்னு படுதோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 1 மெடிட்டரேனியன் டயட், நம்பர் 2 மைண்ட் டயட். இது 2யும் இப்ப விரிவா பார்க்கலாம். டயட் நம்பர் 1 மெடிட்டரேனியன் டயட். அப்போ 1950s டைம் இந்த உலகத்துல ஒரு கூட்டம் மட்டும் சம ஆரோக்கியமா இருந்தாங்க. இருதயம் சம்பந்தப்பட்ட நோயே இல்ல, மத்த நோய்களாலையும் பெருசா பாதிக்கப்படல. எல்லாத்துக்கும் மேல நீண்ட காலம் வாழ்ந்தாங்க. சோ அந்த மக்கள் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த மக்கள் எந்த பகுதியில வாழ்ந்தாங்கன்னா, மெடிட்டரேனியன் கடற்பகுதியில வாழ்ந்தாங்க. லைக் கிரீஸ், இட்டாலி, ஸ்பெயின், மொரோக்கோ, ஈஜிப்ட், லெபனான், இந்த மாதிரி நாடுகள்லாம் வரும். இவங்க சாப்பிடுற உணவெல்லாம் கணக்கெடுத்து ரிசர்ச் பண்ணிதான் இந்த மெடிட்டரேனியன் டயட்டை உலகம் முழுக்க அறிவிச்சாங்க. அப்படியே பின்னாடி போனோம்னா, மெடிட்டரேனியன் கடற்பகுதியில அதிகமா ஆலிவ் மரங்கள் தான் இருந்தது. அதனால ஆரம்பத்துல மக்கள் எல்லாரும் பிரெட், ஆலிவ் ஆயில், வைன் இந்த 3ஓட காம்பினேஷன்ல தான் சாப்பிட்டாங்க. எக்ஸ்ட்ராவா ஆடுங்க கறக்கிற பால்ல இருந்து சீஸ் செஞ்சு அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. கீரை வகைகளும் சேர்த்துக்கிட்டாங்க. பண்டிகை, திருமணம் இப்படி முக்கியமான நாட்கள்ல மட்டும்தான் மாமிசம் சாப்பிட்டாங்க. அப்புறம் பார்பேரியன்ஸ் ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க அடிஷனலா சில உணவுகளை ஆட் பண்ணாங்க. அப்படியே அரபியர்கள், வெள்ளையர்கள்னு புதுசா டிஷ் ஆட் ஆகிட்டே போச்சு. ஆனா எல்லாமே ஆரோக்கியமான பட்டியலா தான் இருந்தது. சரி, இந்த மெடிட்டரேனியன் டயட்ல என்னதான் சாப்பிடணும்? ஹைலைட் என்னன்னா, இந்த சாப்பாடு சூப்பர் டேஸ்டாவும் இருக்கும், ஆரோக்கியமானதாவும் இருக்கும். பழங்கள், காய்கறிகள், பயிர்கள், ஆரோக்கியமான ஃபேட்ஸ்னு பக்கா ஹெல்தியான டயட் இது. மூளை அதிவேகத்துல வேலை செய்யும். எதை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும்? காய்கறிகள், பழங்கள், நட்ஸ், விதைகள், கீரைகள், உருளைக்கிழங்கு, முழு தானியங்கள், மீன், கடல் உணவுகள், எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில். எதை மாடரேட்டா எடுத்துக்கணும்? முட்டை, சீஸ், தயிர், ரெட் வைன், சிக்கன் இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவா எடுத்துக்கலாம். மொத்தமா அவாய்ட் பண்ண வேண்டியது, இல்ல ரொம்ப கம்மியா சாப்பிட வேண்டியதுன்னு பார்த்தா, மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி மாதிரி ரெட் மீட் வகைகள், சர்க்கரை அதிகமா இருக்க ட்ரிங்க்ஸ், சாப்பாடு, ப்ராசஸ் பண்ண உணவுகள், இறைச்சிகள் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படியே சாப்பிட்டுறதா இருந்தா ரொம்பவே ரேரா சாப்பிட்டுக்கலாம். இது தாண்டி எப்படி மெடிட்டரேனியன் மக்கள் வாழ்ந்தாங்கன்னு அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் பார்க்கணும். போன் பார்த்துட்டோ டிவி பார்த்துட்டோ சாப்பிட மாட்டாங்க. சாப்பாட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பாட்டுல உப்பு, சாஸ் இதெல்லாம் போட்டு சாப்பிடாம ஸ்பைசஸ், ஹர்ப்ஸ் தான் போட்டு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்றேன். அதிகமா பிளான் ஃபுட் சாப்பிடணும். அனிமல் ப்ராடக்ட்ஸை லிமிட் பண்ணிக்கணும். வாரத்துக்கு 2 தடவை மீன், கடல் உணவுகள் எல்லாம் சாப்பிடணும். காய்கறின்னு பார்த்தா தக்காளி, ப்ராக்கலி, கீரைகள், வெங்காயம், காலிஃபிளவர், கேரட், முளைக்கட்டின பயிர்கள், வெள்ளரிக்காய், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் முக்கியமா சேர்த்துக்கணும். பழங்கள்ல ஆப்பிள், வாழைப்பழம், ஸ்ட்ராபெரிஸ், திராட்சை, அத்திப்பழம், மெலான்ஸ், பேரிக்காய் இதெல்லாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் சீட்ஸ்ல பாதாம், வால்நட், ஹேசல்நட், முந்திரி, சூரியகாந்தி விதை, பூசணி விதை, பேரிச்சம்பழம் இப்படி எடுத்துக்கணும். பீன்ஸ், பட்டாணி, தானியங்கள், பயிர்கள், வேர்க்கடலை, கோதுமை சேர்த்த உணவுகள் இதெல்லாம் சேர்த்துக்கணும். கடல் பக்கம் போனா சால்மன் மீன், டூனா மீன், சிப்பிகள், இறால், நண்டு இதெல்லாம் சேர்த்துக்கணும். கோழி, வாத்து, டர்க்கி அதோட முட்டைங்க இதெல்லாம் சாப்பிடலாம், ஆனா மாடரேட்டா சாப்பிடணும். சீஸ், தயிரும் சேர்த்துக்கலாம். பூண்டு, துளசி, புதினா, ரோஸ்மெரி, பட்டை, பெப்பர் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்க எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆயில், அவகேடோ இதெல்லாம் சாப்பிடலாம். இததான் மெடிட்டரேனியன் டயட்ல அதிகம் சேர்த்துக்கணும். சுகர் இருக்க ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம், சோடா, சிரப், பேக்கிங் ஐட்டம்ஸ், மைதா பிரெட், மைதா பாஸ்தா இதெல்லாம் தவிர்த்துக்கணும். பொரிச்ச சாப்பாடு, ப்ராசஸ் பண்ணப்பட்ட சாப்பாடு, ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் தவிர்க்கணும். நல்லா தண்ணி குடிக்கணும். காஃபி, டீ குடிச்சாலும் சக்கரை இல்லாம குடிக்கிறது நல்லது. ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கணும், சக்கரை போடாம குடிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் வெளிநாட்டு உணவு முறையா காஸ்ட்லியா தெரியும், ஆனா இதை நம்ம பட்ஜெட்குள்ள போடலாம். ஓட்ஸ், பட்டாணி, கருப்பரிசிய பல்கா வாங்கி வச்சுக்கோங்க. நார்மல் அரிசிக்கு பதிலா கருப்பரிசி சோறு வச்சு சாப்பிடுங்க. உப்பு போட வேண்டாம். பாதாம், வால்நட்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிடுறதுதான். சோ மொத்தமா வாங்கி வச்சு ஸ்நாக்ஸா சாப்பிடுங்க. தினமும் ஏதாவது ஒரு காய்கறி கூட்டு, அதிக எண்ணெய் ஊத்தாம ஆலிவ் ஆயில் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா கம்மி எண்ணெயில சமைக்கணும்.
தினமும் கீரைங்க எடுத்துக்கிறது நல்லது. வகை வகையா கீரைங்க சாப்பிடலாம். ஃப்ரெஷ்ஷான பழங்கள் வாங்கி அப்பப்ப சாப்பிடுங்க. வெளிய பொருட்களை வாங்காம வீட்லயே சட்னி, சாஸ் இதெல்லாம் ஹெல்தியா ரெடி பண்ணுங்க. ஃபிஷ் வாரத்துக்கு 2 முறை சாப்பிடலாம். அதுவும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்க சால்மன் மாதிரி மீனை நீங்க அதிகம் சாப்பிடலாம். சிக்கன் அப்பப்ப சாப்பிடலாம், தினமும் சாப்பிடக்கூடாது. நீங்க வெளியே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறீங்கன்னா கூட மீன் வாங்கி சாப்பிடுங்க. பொரிச்ச கோழி, எண்ணெயில பொரிச்ச ஐட்டம்ஸ் இல்லாம கிரில் பண்ண ஐட்டம்ஸ வாங்குங்க. பிரெட் கூட மைதா இல்லாம கோதுமையா இருக்க மாதிரி பாத்துக்கங்க. எப்பாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கலாம், அப்பதான் கிரேவிங்ஸ் அடங்கும். இப்படிதான் மெடிட்டரேனியன் டயட் இருக்கும். இந்த டயட்டை ஃபாலோ பண்றதால அல்சைமர்ஸ், டிமென்ஷியா மாதிரி மறதி சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. இதய நோய், வாதம் எல்லாம் வராது. நோய் இல்லாம இருந்தாலே நிம்மதி இருக்கும். ஆயுட்காலம் அதிகமாகும். மூட்டு சம்பந்தப்பட்ட நோய்களும் இல்லாம போகுது. சோ இந்த மெடிட்டரேனியன் டயட்ல நம்ம சாப்பிடுற பிளான்ட் பேஸ்டு ஃபுட்ஸ், காய்கறிங்க, பழங்கள், தானியங்கள், பயிர்கள், விதைகள், நட்ஸ், பீன்ஸ் இதெல்லாமே ஆல்மோஸ்ட் 3/4 சத்துக்களை கொடுத்துரும். எக்ஸ்ட்ராவா மீன், கறி, ஃபேட்டுக்காக ஆலிவ் ஆயில் இப்படி சாப்பிடுறோம். ரொம்ப முக்கியமா தண்ணி நல்லா குடிக்கணும். அடுத்து டயட் நம்பர் 2, மைண்ட் டயட். இது மெடிட்டரேனியன் டயட், அப்புறம் டயட்ரி அப்ரோச்சஸ் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன் இப்படின்னு சொல்லப்படுற டேஷ் டயட்டும் சேர்ந்தது. சோ மெடிட்டரேனியன் டேஷ் இன்டர்வென்ஷன் ஃபார் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிலே அப்படிங்கிற பேரை சுருக்கி மைண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதாவது மூளையில ஏற்படக்கூடிய குறைபாடுகள், மூளை அணுக்கள் அழியிறது, இதெல்லாத்தையும் ரொம்ப தாமதப்படுத்துறதுக்கு ஏத்த டயட் தான் இந்த மைண்ட் டயட். இதுல பச்சை நிற காய்கறிகள், கீரைங்க தான் மெயினா சாப்பிடுவாங்க. ப்ளூபெரி, ராஸ்பெரி, ஸ்ட்ராபெரி, பிளாக்பெரி மாதிரி பெரி வகைகளை எடுத்துக்கலாம். இது மூளைக்கு ரொம்பவே நல்லது. பெரிஸ் எல்லாம் காஸ்ட்லி, எங்க போறதுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நம்மகிட்ட ஒரு சூப்பர் ஐட்டம் இருக்கு. நவ்வா பழம்னு சொல்லுவாங்க. பர்பிள் கலர்ல உருண்டியா இருக்கும். அதுல சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க, உப்பு போட்டு சாப்பிடுவாங்க, சும்மா கூட கடிச்சு சாப்பிடுவாங்க. சுவை கொஞ்சம் துவர்ப்பாவும் லைட்டா இனிப்பாவும் இருக்கும். இது லோக்கல்லயே 10 ரூபா 20 ரூபான்னு கிடைக்கும். இந்த பெரி போதும் மூளைய வேகமா செயல்பட வைக்க. நட்ஸ், ஆலிவ் ஆயில், வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் மீன், சிக்கன் இப்படி மெடிட்டரேனியன் டயட் சேர்த்துதான் இந்த டயட் இருக்கும். இந்த 2 டயட்டும் மூளையோட செயல்பாடு அதிகமாக்கும். பிளஸ் மூளை சீக்கிரம் வயசாகாத மாதிரி பாத்துக்கும். இந்த டயட்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணலாம். இல்ல நார்மலா ஒவ்வொரு ஃபுட்ஸையும் விலைக்கு சொல்லுங்க, நான் பார்த்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாலும் அதுக்கும் லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் பி, ஹெல்தி ஃபேட்ஸ், ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் இருக்க ஃபுட்ஸ் தான் சேர்த்துக்கணும். நம்பர் 1, ஆயிலி ஃபிஷ். ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் மெயினா மீன் வகைகள்ல இருக்கு. நம்ம மூளை 60% ஃபேட்டால செய்யப்பட்டது. அதுல 50% பிரெயின் ஃபேட்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். இதுதான் மூளையை பெட்டரா கட்டமைக்கும். மூளை அணுக்களான நர்வ் செல்ஸ பத்திரமா பாத்துக்கும். சோ ஞாபக சக்தி, கத்துக்கிறது இதெல்லாம் அதிகமாகும். கிழங்கான்னு தமிழ்ல சொல்ற சால்மன் மீன், ட்ரவுட் மீன் இதெல்லாமே மூளைக்கு நல்லது. அல்சைமர்ஸ் மாதிரி மெமரி லாஸ் நோய்களை இது தடுக்கும். அடுத்த நம்பர் 2, பெரிஸ். நான் மைண்ட் டயட்ல சொன்னதுதான். பெரிஸ்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. இது செல்கள் சீக்கிரமா வயசாகி இருக்கிறத தடுக்கும். செல்கள் எல்லாம் இளமையா இருக்க உதவும். பெரி வகைகள் கிடைக்கல இல்ல காஸ்ட்லியா இருக்குன்னா நான் சொன்ன நவ்வா பழத்தை எடுத்துக்கலாம். இந்த பெரிஸ் எல்லாம் மூளையில இருக்க நர்வ் செல்ஸ் ஒன்னோட ஒன்னு தொடர்பு கொள்ள, பேசிக்க உதவும். மூளையோட ஞாபக சக்தி அதிகப்படுத்தும். புதுசா கனெக்ஷன்ஸை மூளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி மறக்கிறது, மனப்பாடம் பண்ண முடியாம போறது, கவனம் செலுத்த முடியாம போறது இதெல்லாம் தவிர்க்க முடியும். அடுத்ததா நம்பர் 3, முழு தானியங்கள். சுகர் அதிகமா இருந்தா மூளையோட செயல்திறன் கம்மியாயிடுமா. ரிஃபைன் பண்ணப்பட்ட பயிர்கள், மாவுகள் இதெல்லாம் விட முழு தானியங்கள் சாப்பிடுறப்போ ரத்தத்துல வெளியாகிற சுகரோட அளவு நிதானமாகும். மெதுவா உணவை செரிக்க வச்சு சர்க்கரை அளவை கொஞ்சம் கொஞ்சமா உடல்ல செலுத்தும். ரத்தத்துல கலந்து ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் மூளைக்கு போகும். சோ முழு தானியத்துல செஞ்ச பிரெட், பாஸ்தா எடுத்துக்கணும். கருப்பரிசி, ஓட்ஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்பர் 4, பச்சை நிற காய்கறிகள். ப்ராக்கலி, கீரைகள், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாமே மூளைக்கு ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கு, விட்டமின்ஸும் இருக்கு. இது மூளையில ஏற்படுற வீக்கத்தை குறைக்கும். மறதி நோய்களை எதிர்த்து சண்டை போடும். அடுத்து நம்பர் 5, நட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஆயிலி ஃபிஷ் மாதிரி தான் இதுலயும் நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கு. விட்டமின் ஈயும் அதிகமா இருக்கிறதால வயசாகிற ப்ராசஸ கம்மி பண்ணிக்க முடியும். மெமரி லாஸ் வராம தடுக்க முடியும். அடிக்கடி நட்ஸ் சாப்பிடுற பெண்கள் இளமையா இருக்கிறதாவும் ரிசர்ச்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால நட்ஸ், சீட்ஸ் எல்லாம் ஸ்நாக்ஸா சாப்பிடுங்க. அடுத்து நம்பர் 6, ஃப்ரூட்ஸ். ஆரஞ்சஸ்ல விட்டமின் சி இருக்கு. பிளஸ் நம்மளோட மொத்த மூளை செயல்பாடுகளையும் அதிகரிச்சு மூளையோட ஆரோக்கியத்தை பூஸ்ட் பண்ணவும் இது உதவும். சோ வயசாகிறப்போ வர உடல் பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்க முடியும். கொய்யாப்பழம், கிவி, தக்காளி, கொடமிளகா இதெல்லாம் கூட வைட்டமின் சி இருக்கு. மூளைக்கு நல்ல உணவு. அவகேடோ ரொம்பவே சிறந்த பழம். ஏன்னா ஃபேட்டும் இருக்கும், ஹெல்தியான ஃபேட்டா இருக்கும். ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணும். மூளையோட செயல்பாட சீரா வைக்கும். வெறும் மூளைக்கு மட்டும் இல்ல, உடல்ல இருக்க எல்லா ஆர்கன்ஸுக்கும் இந்த அவகேடோ நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கும். எல்லா வயசுல உள்ளவங்களுமே இதை சாப்பிடலாம். அடுத்து நம்பர் 7, முட்டைங்க. முட்டையில ஒரு மொத்த உயிரோட சத்து இருக்கு. கோழி குஞ்சு உள்ளே வளர்ந்து ஹெல்தியா வெளியே வர்றதுக்கான மொத்த சத்தும் அந்த முட்டையில தான் இருக்கு. ஞாபக சக்தி அதிகமாகும்.
வைட்டமின் B6, B12, ஃபோலிக் ஆசிட் இதெல்லாமே அதுல இருக்கு. சோ மூளை காலப்போக்குல சுருங்காது, மூளையோட செயல்பாடுகளும் இளமையாவே இருக்கும். இதுல மஞ்சள் கருவுல கோலின் அப்படிங்கிற சூப்பர் சோர்ஸ் இருக்கு. இதுதான் நம்ம மூளையோட செயல்பாடை அதிகப்படுத்தி ஞாபக சக்தியை பூஸ்ட் பண்ணுதுன்னு நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. அடுத்து நம்பர் 8, டார்க் சாக்லேட். சாக்லேட் விரும்புறவங்களுக்கு இது நல்ல ஃபுட் தான். இதுல அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, பிளஸ் எக்ஸ்ட்ராவா சில ஊட்டச்சத்துக்களும் இருக்கு. சோ ஞாபகம், கவனம் எல்லாமே அதிகமாகும். இதுல இருக்க பிளாவனாய்ட்ஸ் நம்மள சீக்கிரமே நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண வைக்கும். பிரெயின் வேகமா வேலை செய்யும், காலத்துக்கும் இளமையா இருக்கும். இந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்டா நம்ம மூளையோட செயல்பாடு அதிகரிச்சு ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். பட் இன்னும் சில விஷயங்களை செய்யணும். நல்லா தூங்கணும், ஒரு நாளைக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், மெடிடேஷன், யோகா மாதிரி ரிலாக்ஸ் பண்ற பயிற்சிகளை செய்யணும். ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கணும். என்னைக்குமே அதிகமாக சாப்பிட கூடாது, சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது. முக்கியமா பிரேக்ஃபாஸ்ட மிஸ் பண்ணிடவே கூடாது. சோ அந்த 2 டயட்ஸும் ஃபாலோ பண்ணலாம். நான் சொன்ன ஃபுட் லிஸ்ட்ல இருந்தும் சாப்பிட்டுக்கலாம். இப்பவே மூளையோட ஆரோக்கியத்தை பாருங்க. அவ்வளவுதான், நம்ம படிக்கிற வயசெல்லாம் போயாச்சு, இனி எதுக்குன்னு நினைக்க வேண்டாம். வயசு ஆகாதான் உங்க மூளையோட ஆரோக்கியம் இன்னுமே முக்கியம். சோ இன்னும் கூட லேட் ஆயிடல, இப்ப தெரிஞ்சாச்சுல்ல. இனி மூளைய ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய உணவுகளை பார்த்து சாப்பிடுங்க. என்னைக்கும் மூளை யங்காவே இருக்கும். நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த ஆடியோவில் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அதி அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, இன்னைக்கு தமிழ் மாத பிறப்பு கார்த்திகை 1 அப்படிங்கிறது பிறந்திருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு உறுதிமொழியோடு தொடர்ந்து நான் இந்த மாதம் முழுவதும் நான் ஒரு விஷயத்தை கடைபிடித்து நான் அதை வெற்றி அடைவேன் அப்படிங்கிறத உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனில் செய்து நீங்கள் இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.